வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த லோக்சபா தேர்தலில் பலர் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நினைத்தவங்க தோல்வி அடைந்தாங்க, தோல்வி அடைவார்கள் அப்படின்னு நினைத்தவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ அப்படி பல மாற்றங்களை சந்தித்து இப்போது பார்லிமெண்ட்டும் கூட வந்துட்டு 2 கூட்டத்தொடர்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ராஜ்யசபாவில் 12 காலி இடங்கள் இருக்குது. ஸோ அதற்கான தேர்தல் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த 12ல் 7 சீட் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடியுது. இந்த நேரத்தில் பல துறைகளில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கான ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 12 நம்பர் இருக்குது. அந்த 12 பேரில் 4 பேரினுடைய பதவிக்காலம் வந்து நிறைவடைய போகுது. ஸோ அந்த 4 காலி இடங்களும் தேர்ந்தெடுக்கப்படவிருக்குது. ஸோ அதில் 2 பேர் தமிழகத்திலிருந்து பிஜேபி சார்பாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சுகள் இருக்குது. ஸோ ராஜ்யசபாவில் அடுத்த கூட்டத்தொடரில் போகக்கூடிய ஆட்களில் 2 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 12 வேகன்சியில் 7 பேர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு பர்சனை கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். ஒரு பெண்மணி போன முறை வந்துட்டு ராகுல் காந்தியை தோற்கடித்தவர், அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்த ஸ்மிருதி இரானி இந்த முறை வந்து அவங்க அமேதி தொகுதியில் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிந்தது. ஸோ அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. ஸோ ஆர்எஸ்எஸ் சார்பில் பல பேர் வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவங்க சரியாக வேலை செய்யாமல் இருந்தது. அவர்களினுடைய தேவை எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மெத்தனை போக்கோடு இருந்தது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஸ்மிருதி இரானி தோல்வி அடைந்துட்டாங்க. ஸோ அவங்கள மறுபடியும் ராஜ்யசபாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். ஏற்கனவே இப்போ ராஜ்யசபா ரொம்ப கலையபரமாக இருக்குது. டெரிக் ஓப்ரைனில் இருந்து ஜெயராம் ரமேஷ்ல இருந்து மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து பல பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யசபாவினுடைய தலைவர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கருக்கு பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷன் சும்மாவே டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு பர்சன். ஸோ போன கூட்டத்தொடரில் இவங்க ரொம்ப ஓவராக போனது, அவர் என்னால் இந்த கூட்டத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனது, நாங்கள் சபையினுடைய தலைவர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ராஜ்யசபா லோக்சபாவை விட ரொம்ப கலைபரமாக போயிட்டு இருக்கிறத கவனிக்க முடியுது. ராஜ்யசபாவில் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் இருக்கிறாங்க அப்படின்றதை நம்ம கவனிக்க முடிகிறது. இப்படி பல டஃப் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளினுடைய அந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அதே நேரத்தில் ஒரு பெண்மணி வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாம். இவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் ஸ்மிருதி இரானி தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அதனால தான் அந்த 7 காலி இடங்களில் ஸ்மிருதி இரானின்ற ஒரு பர்சனையும் கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த முறையில் தகுந்த ஆக்ஷனோட பதிலடி கொடுக்கக்கூடிய வேலையை ஸ்மிருதி இரானி செய்வாங்க. ஸோ ஸ்மிருதி இரானி அடுத்த அந்த 7 பேரில் ஒருத்தராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்றதையும் கவனிக்க முடிகிறது. அதே நேரத்தில் அந்த 4 காலி இடங்களில் 2 பேர் தமிழர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யார் வருவா அப்படின்ற ஒரு எல்லாருடைய கண்களும் அதன் மேலே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. அது எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த மாதத்தில் எலெக்ஷன் சொல்லும் பொழுது யார் யார் வருவாங்கன்றது ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ அதில் முக்கியமான ஒரு பர்சன் ஸ்மிருதி இரானி மறுபடியும் வர்றாங்க இந்த முறை ராஜ்யசபாவுக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால் கவனிக்க முடிகிறது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.